பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதியன்று சென்னை பெரம்பூரில் உள்ள அவரது இல்லம் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 14க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் திமுக நிர்வாகிகளுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கே ஷாக் கொடுக்கும் விதமாக திமுக மட்டுமல்லாது அதிமுக, பாஜக, தமாக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து அதிர்ச்சியூட்டும் விதமாக சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் நடைபெற்ற பண பரிவர்த்தனைகள் குறித்தான தகவல் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞரும் ஆற்காடு சுரேஷின் மச்சானுமான அருளுடன் சேர்ந்து பிரபல A+ ரவுடியான சம்பவம் செந்தில் என்கிற சம்போ செந்தில் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்போ செந்திலை தேடி வருகின்றனர். தென் சென்னையின் பிரபல ரவுடியான சம்போ செந்தில் என்கிற சம்பவ செந்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர். அத்துடன் வெங்கடேச பண்ணையாரின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான மோதல் என்றாலே நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணையார், சுபாஷ் பண்ணையார், ராக்கெட் ராஜா, கராத்தே செல்வின் போன்ற சாதி அமைப்பு தலைவர்கள் குற்ற பின்னணிகளோடு தென் மாவட்டங்களில் கொடிகட்டி பறந்தனர். 1990களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார், அவரது மகன் அசுபதி பண்ணையாருக்கும் புல்லாவெளி கிராமத்தினருக்கும் இடையே உப்பளத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாக தகராறு நடைபெற்றது. இந்த விவகாரமானது தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவராக உருவெடுத்திருந்த பசுபதி பாண்டியனின் கொண்டு செல்லப்பட்டது சிங்காரம் என்பவர் மூலம். புல்லாவெளி பிரச்சனையால் கிராம மக்களுக்கு ஆதரவாக நின்று மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார் தரப்புடன் மோதலில் ஈடுபட்டார் பசுபதி பாண்டியன். இது பெரும் போராக மாற 1993ஆம் ஆண்டு ஜனவரியில் மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார் மகனான அசுபதி பண்ணையாரை கொலை செய்த பசுபதி பாண்டியன் தரப்பு தொடர்ந்து ஜூலையில் மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடாரை போட்டு தள்ளியது. அப்பா மகன் கொலை வழக்கில் பழிவாங்க பசுபதி பாண்டியன் தரப்பைச் சேர்ந்த பொட்டல் கண்ணன், பாம் கர்ணன், பீர் முகமது ஆகியோரை வெங்கடேச பண்ணையார் தரப்பு காலி செய்தது. அதோடு பசுபதி பாண்டியனை கொல்ல பல்வேறு சதிகள் மற்றும் முயற்சிகள் நடைபெற்றன. இதற்கிடையில் 2003ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வெங்கடேச பண்ணையாரை அவரது நம்பிக்கைக்குரியவர்களை வைத்தே என்கவுண்டரில் போட்டு தள்ளியது தமிழ்நாடு காவல்துறை. இந்த செய்தியை அறிந்த பண்ணையார் சார்ந்த சமூக அமைப்பினர்கள் பலரும் ஆவேசமாக அப்போதைய அதிமுக அரசுக்கு எதிராக திரும்பினர். இதனால் தென் மாவட்டங்களில் ஜெயலலிதாவுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்தன. அப்போது வெங்கடேச பண்ணையாரின் மனைவி ராதிகா செல்வி 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த சூழலை கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்ட கலைஞர் 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராதிகா செல்விக்கு வாய்ப்பு கொடுத்தார். 28 வயதேயான ராதிகா செல்வி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆனார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டதாக கூறி மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 2007ஆம் ஆண்டு மத்திய இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார். எந்த காவல்துறை ராதிகா செல்வியின் கணவரை என்கவுண்டர் செய்ததோ 31 வயதில் அவரை மத்திய இணை அமைச்சராக்கி காவல்துறை சல்யூட் அடிக்க வேண்டிய சூழலை உருவாக்கினார் கருணாநிதி. திமுகவில் கிடுகிடுவென வளர்ந்து வந்த ராதிகா செல்வி ஒரு கட்டத்தில் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட வெங்கடேச பண்ணையாரின் பெரிய வட்டத்தைச் சேர்ந்தவர்தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தற்போது தேடப்பட்டு வரும் சம்போ செந்தில். தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் சட்டம் பயின்ற செந்தில்குமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டையார்பேட்டை பகுதியில் நடத்தி வந்த நிறுவனத்தில் கல்வெட்டு ரவியிடம் பணியாற்றி வந்திருக்கிறார். ஆரம்ப காலங்களில் ரவுடிகளின் வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தியதால் வழக்கறிஞர் செந்தில்குமார் ரவுடிகளுடன் நெருக்கம் ஏற்பட்டு பின் கல்வெட்டு ரவியுடன் இணைந்துள்ளார். ஒரு நாள் கல்வெட்டு ரவியை தாக்க ரவுடிகள் காக்கா தோப்பு பாலாஜி, CD மணி ஆகியோரின் கூட்டாளிகள் முயன்ற போது அவரை காப்பாற்ற ரவுடி தொழிலில் செந்தில்குமார் களம் இறங்கினார்.
செந்தில்குமாராக களம் இறங்கியவர் ஸ்கெட்ச் போடுவதிலும் சம்பவம் எனப்படும் குற்றச்சம்பவங்களை மிக துல்லியமாக செய்வதிலும் கை தேர்ந்தவர் என்பதால் சம்பவம் என்ற அடைமொழி பெற்று பிறகு சம்போ செந்தில் என அழைக்கப்பட்டார். 4 கொலை வழக்குகள் உள்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தலைமறைவாகி இருந்து வரும் சம்போ செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் முக்கிய நபராக தொடர்பிருப்பது தெரிய வந்திருப்பதால் தனிப்படை போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்போ செந்தில் அதன் பிறகு பல வழக்குகளில் தலைமறைவாகி இருப்பதால் சம்போ செந்திலை அடையாளம் காண்பதே கடினம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக குற்றச்சம்பவங்களை நிகழ்த்திவிட்டு நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் தலைமறைவாகி வாழ்ந்து வந்து கொண்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. VPN-ஐ பயன்படுத்தி டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் மூலமாக மட்டுமே தனது கூட்டாளிகளுடன் பேசி வரும் சம்போ செந்தில் போலீசாரிடம் சிக்காமல் பல யுக்திகளை கையாண்டு பேசி வருவது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னையில் உள்ள அவரது கூட்டாளிகள் சம்போ செந்திலுடன் பேசுவதற்காக மட்டுமே பிரத்யேக செல்போனை பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. ரவுடி சம்போ செந்தில் கூட்டாளியின் பிரத்யேக மொபைலுக்கு தொடர்பு கொண்டு பின்னர் கூட்டாளி பயன்படுத்தும் சொந்த மொபைல் மூலமாக சம்போ செந்தில் பேச விரும்பும் நபருக்கு போன் செய்து லவுட் ஸ்பீக்கர் மூலமாக மட்டுமே பேசி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்படி பேசினால் சம்போ செந்தில் யாருடன் தொடர்பு கொள்கிறார் என்ற விவரங்களை பெற இயலாது என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தினந்தோறும் மதிய வேளைக்கு பிறகே சம்போ செந்தில் அவரது கூட்டாளிகளுடன் பேசுவதால், வெளிநாட்டில் இருந்து கொண்டு சம்போ பேசுவதால் அந்த நாட்டிற்கு ஏற்றாற்போல் பேசுகிறாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் நிறுவனங்களுக்கு போலீசார் கடிதங்கள் அனுப்பி சம்போ செந்திலுடன் தொடர்பு கொண்ட நபர்களின் முழு விவரங்களையும் கேட்டிருக்கின்றனர். தற்போது கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் சம்போ செந்திலை தீவிரமாக தேடி வருகின்றனர். விரைவில் அவர் சிக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.